ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் வித் லாவண்யா. எஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் எஸ், இங்கே பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே மை ஹார்ட்டியஸ்ட் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ முகம் தெரியாத நிறைய நண்பர்கள் எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா கிடச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எஸ், இன்னைக்கு திரும்ப நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டேவை முன்னிட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி திங்க் வித் லாவண்யாவில் ஸோ பிஹாஃப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் டே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க நம்மளோட நமக்கு அந்த செட்டாக வருவாங்க. லைக் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், சில பேருக்கு ஒரே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த லைஃபோட பீரியடுக்கு ஏற்ற மாதிரி த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், த வைப் வி ஹாவ் தட் வில் சேஞ்ச் இல்லை. பட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க எல்லா ஃபேஸ் ஆஃப் லைஃப்லேயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, there are friends who still travel with me and சில பேர் வேறு பர்பஸ்க்காக லைக் அவங்க ஏதோ ஒரு கனெக்ஷன்ஸ் இல்லாமல் போயிருக்கோம். ஸோ ஃபார் மெனி ரீசன்ஸ் அது இருக்கலாம். தட் ஹேப்பன்ஸ் நார்மலி அந்த மாதிரி. ஸோ பட் ஆனால் எனக்கு ஆல்வேஸ் இட் ஹஸ் பீன் அ தாட் தட் ஐ ஷுட் ஹாவ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் வீட்லேயுமே சொல்லுவாங்க, ஏன் உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லையான்னு. ஓகேம்மா, எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதை தாண்டி எதுவும் இல்லை. தே ஆர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ இருப்பாங்க, நாளைக்கு இல்லைனா ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் நான் ஒரு பர்சன். ஓகே, பட் எனக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஐ காட் ஹர் வெரி லக்கி, ஐ வுட் சே. அந்த விதத்தில் ரொம்ப லக்கி. பிகாஸ் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பர்சன். அவள் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவாள், என் டேலண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவாள். த ஈக்குவல் ரெஸ்பெக்ட் வி ஷேர் வித் ஈச் அதர். ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பா. அண்ட் ஷீ ஓப்பன்ஸ் அப் அ லாட் டு மீ. அண்ட் அவள் என்னோட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஷீ ஓப்பன்ட் அப் அ லாட். அது ரொம்பவே வி ஷேர் ஈச் அதர். ஓகேவா, அவளோட ப்ரோஸ் கான்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஈச் அதர் ஷேர் பண்ணிப்போம். அதாவது லைஃபோட ஹாப்பி ஃபேஸை தாண்டி அந்த சேட் ஃபேஸ், பெயினையும் ஷேர் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத நாங்கள் திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டே இருப்போம். அண்ட் வி ஆல்வேஸ் மேக் ஈச் அதர் ஃபீல் ஸ்பெஷல். அண்ட் தட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பிக்கெஸ்ட் பார்ட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேருமே கற்றுக்க தயங்கினதே இல்லை ஈச் அதர். அண்ட் வி ஆர் ஸோ கிளாட் இன் டூயிங் தட். ஸோ அண்ட் அவள் கிடைச்சதில் ஐ எம் ஸோ கிஃப்டட். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பெஸ்டி. அண்ட் வி ஆர் ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக வி ஆர் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மாதிரி நிறைய வருஷங்கள் கடந்த ஃப்ரெண்ட்ஸையுமே கண்டிப்பாக பார்த்துட்ருப்பீங்க. பட் இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான். பிகாஸ் நானும் என் ஃப்ரெண்டும் என்னோட பெஸ்ட்டியும் என்ன பிலீவ் பண்ணுவோன்னா, 7 வருஷம் ஒருத்தவங்க கண்டினியூஸாக ஃப்ரெண்டாக இருந்தால் தட் இஸ் ஃபார் அ லைஃப் டைம் அப்படின்னு பிலீவ் பண்ணோம். ஸோ அந்த ஒரு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் மைல்ஸ்டோனை கடந்து வந்ததில் வி ஆர் ஸோ ஹாப்பி. அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க எல்லாரோடையும் விஷ் பண்ணுறது தாண்டி இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வி ஆர் ஆல் வெரி க்ளோஸில். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதை என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இன்னும் டெடிகேட் பண்ணுறதுல ஐ ஃபீல் ஹாப்பி. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்தே நம்ம டெடிகேட் பண்ணலாம். பிகாஸ் தே ஆல் மேக் அவர் லைஃப் பியூட்டிஃபுல். பிகாஸ் நம்ம கற்றுக்க முடியும். எந்த ஒரு பிளட் ரிலேஷனுமே இல்லாமல் வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் ட்ரஸ்ட், வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் டுகெதர். ஸோ இவங்க எல்லாருமே இல்லைன்னா நம்ம லைஃப் கம்ப்ளீட் இல்லை. ஸோ ஒன் திங் ஐ வாண்டட் டு டெல் இஸ் தட் பி தேங்க்ஃபுல். இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க, ஒரு பெஸ்டி கிடச்சிருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்ப்ரெசிவ் அண்ட் அவள் கொஞ்சம் கம்மி எக்ஸ்ப்ரெசிவ். நான் சொல்லுவேன் லைக், இப்படிலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, எனக்கு உன்னை இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கிஃப்ட்ஸை ஆஃபனாக நான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். அண்ட் அதுக்கு அவள் ரிட்டனாக கொடுப்பா. தட் இஸ் ஹவ் இட் கோஸ். பீயிங் த ஒகேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் டே, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு இருக்கப்ப டெல் ஈச் அதர். ஓகே, நீங்கள் போய் அவங்கக்கிட்ட, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக பார்த்துட்டு போய் சொல்லுங்கள் ஹவு ஸ்பெஷல் அவங்க உங்கள் லைஃப்பில், எவ்வளோ ஸ்பெஷல் அவங்க உங்களுக்காக பண்ணதுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அவங்கள இன்னும் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைங்க. அண்ட் டெஃபினெட்லி அது அவங்களும் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ அப்ரிஷியேட்டிங் ஈச் அதர், ஷோயிங், எக்ஸ்ப்ரெஸிங் ஹவு மச் யூ லவ் தெம் கேன் மேக் ஃப்ரெண்ட்ஷிப் மோர் பியூட்டிஃபுல் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா யூ வில் பி த லக்கியஸ்ட். இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அப்படி ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாப்பியஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல். போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே tell them how special they are and
சைனிங் ஆஃப். யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் அழகான ஸ்மைலை விட்டு கொடுத்துடாதீங்க.